இப்போ வந்து நம்ம வந்து மேத்தமெட்டிக்கல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பார்க்க போகிறோம். இதில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து மீன் தான் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, கொஷனில் கால்குலேட் மீன் ஃப்ரம் த ஃபாலோவிங் டேட்டான்னு கொடுத்துருக்காங்க. ரோல் நம்பரும் மார்க்ஸும் கொடுத்துட்டாங்க. இதை நம்ம எப்படி சால்வ் பண்ண போகிறோம்னா, மீனோட ஃபார்முலா நம்மளுக்கு தெரியும். எக்ஸ் பார் ஈக்குவல் டு சமேஷன் எக்ஸ் பை என்னன்றது ஃபார்முலா நம்மளுக்கு தெரியும். அதில் என்னன்றது எப்படி நம்ம கண்டுபிடிப்போம்னா, ரோல் நம்பர் 1லேருந்து 10 வரைக்கும் இருக்கா, அதுதான் எண். அப்போ என் ஈக்குவல் டு 10ன்னு எழுதிக்கிறோம். மார்க்ஸ் வந்து 40, 50, 55ன்னு கொடுத்துருக்காங்க. அது எல்லாத்தையுமே வந்து சம் பண்ணி நம்ம வந்து இந்த மாதிரி டேப்லெட் காலம் போட்டு ரோல் நம்பர் தனியாகவும் மார்க்ஸ் தனியாகவும் எழுதி இந்த இடத்துல சமேஷன் எக்ஸ் ஈக்குவல் டு மொத்தமாக ஆட் பண்ணி 540ன்னு எழுதிக்கணும். இந்த பக்கம் ரோல் நம்பர் என் ஈக்குவல் டு 10ன்னு எழுதிக்கிறோம். இதை கொண்டு வந்து சமேஷன் எக்ஸ் ஈக்குவல் டு சமேஷன் எக்ஸ் பை என் அப்படின்னு எழுதிட்டு இதில் அப்ளை பண்ணோன்னா நம்மளுக்கு ஆன்சர் வந்துடும். இது வந்து ஃபஸ்ட்டு சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு. அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, டிஸ்க்ரீட் சீரீஸில் நம்ம டைரக்ட் மெத்தட் பார்க்க போகிறோம். இதுக்கு எக்ஸாம்பிள் என்னன்னா, எக்ஸ் பார் ஈக்குவல் டு சமேஷன் எஃப்எக்ஸ் பை என். இதுக்கான சம் என்னென்னா, கால்குலேட் மீன் ஃப்ரம் த ஃபாலோவிங் டேட்டா. இதுக்கு வந்து நம்ம வந்து வேல்யூ ஃப்ரீக்வன்சின்னு 2 கொடுத்துருக்காங்க. இது வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு டேப்லெட் காலம் போட்டு வேல்யூ அதை எடுத்து எழுதிக்கிறோம். அடுத்து ஃப்ரீக்வன்சின்றதை எடுத்து எழுதிக்கிறோம். அது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் தான் நம்மளுக்கு என்ன. இந்த இடத்துல வந்து நம்ம வேல்யூ இந்த வேல்யூன்னு கொடுத்துருக்காதுல, இதை வந்து என்னன்னு நம்ம நோட் பண்ணக்கூடாது. ஃப்ரீக்வன்சின்றது தான் நம்ம என் ஈக்குவல் டு இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி 300ன்னு போடுறோம். அப்புறம் இந்த இது எஃப், இந்த வேல்யூன்றது எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டு இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணி எஃப்எக்ஸ்னு ஒரு டேப்லெட் காலம் போட்டு ரெண்டையும் மல்டிபிள் பண்ணி போட்டுட்டு கீழே இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணி சம்மேஷன் எஃப்எக்ஸ் ஈக்குவல் டு என்ன வேல்யூ வருதோ அதை போட்டுட்டு இந்த ஃபார்முலாவில் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு சம்மேஷன் எஃப்எக்ஸ் பை என்னன்ற ஃபார்முலாவில் போட்டோம்னா நம்மளுக்கு வந்து ஆன்சர் கிடைக்கும். இது நம்ம பார்த்தது வந்து என்னென்னா டிஸ்க்ரீட் சீரீஸில் டைரக்ட் மெத்தட் பார்த்துருக்கோம். இதிலே பார்த்தோம்னா நம்ம வந்து கண்டினியூஸ் சீரீஸ் டைரக்ட் மெத்தடில் ஃபார்முலா என்னென்னா சமேஷன் எக்ஸ் பார் ஈக்குவல் டு சமேஷன் எஃப்எம் பை என். இதுக்கான கொஷின் என்னென்னா, ஃப்ரம் த ஃபாலோவிங் ஃபைண்ட் அவுட் த மீன் ப்ராஃபிட்ஸ். இதில் வந்து மீன் கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ப்ராஃபிட்ஸ் பர் ஷாப் ருபீஸ், அதுக்கப்புறம் நம்பர் ஆஃப் ஷாப்ஸ்னு 2 கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம இதுலேருந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கிறோம்னா, இப்போ கொஷினில் நம்மளுக்கு தெரியுது சமேஷன் எஃப்எம். இந்த எம் அப்படின்றது மிட் பாயிண்ட். ஸோ நம்ம இதுலேருந்து மிட் பாயிண்ட் கண்டுபிடிக்கணும். ப்ராஃபிட்டுன்றத இன்டர்வல் டைம் கிளாஸ் இன்டர்வல் மாதிரி கொடுத்துருக்காங்க. ப்ராஃபிட்ஸை 100 to 200, 200 to 300 அந்த மாதிரி இப்போ இன்டர்வலில் கொடுத்துருக்காங்க. இதுலேருந்து நம்ம மிட் பாயிண்ட் கண்டுபிடிக்கிறோம். மிட் பாயிண்ட் எப்படி கண்டுபிடிப்போம்னா, இந்த 100, 200ன்னு கொடுத்துருக்காங்களா, இது ரெண்டையும் ப்ளஸ் பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணால் நம்மளுக்கு மிட் பாயிண்ட் கிடச்சிடும். அப்போ 100 + 200 ஈக்குவல் டு 300. இதை 2ஆல் டிவைட் பண்ணால் 150 போட்டிருக்கோமா. அதே மாதிரி இது அடுத்தடுத்து எல்லாத்தையுமே வந்து 2ஆல் 2 ப்ளஸ் பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணால் நம்மளுக்கு மிட் பாயிண்ட் கிடச்சிரும். அதுக்கப்புறம் கொஷனில் நம்பர் ஆஃப் ஷாப்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்களா, அதை எஃப்னு எடுத்துக்கிறோம். அதோட வேல்யூ எழுதிட்டு இதான் எஃப்ன்றது தான் நம்பர் என் ஈக்குவல் டு 150 இதெல்லாத்தையும் ஆட் பண்ணால். அடுத்து இந்த எம் கண்டுபிடிச்சிருக்கோம் மிட் பாயிண்ட் ரெண்டையும் மல்டிபிள் பண்ணால் எஃப்எம் கிடச்சிரும். இது மல்டிபிள் பண்ணி அதுக்கப்புறம் எல்லாத்தையும் போட்டுட்டு எல்லாத்தையும் ஆட் பண்ணால் நம்மளுக்கு சமேஷன் எஃப்எம் ஈக்குவல் டு வேல்யூ கிடைக்கும். இதை வந்து நம்ம ஃபார்முலா மீன் வந்து எக்ஸ் பார் ஈக்குவல் டு சமேஷன் எஃப்எம் பை என் அப்படின்ற ஃபார்முலாவில் நம்ம அப்ளை பண்ணோம். நம்மளுக்கு இது ஆன்சர் கிடச்சிடும். இதையே வந்து நம்ம வந்து இன்னொரு மெத்தட்லேயும் போடலாம். எதனா நம்ம கண்டினியூஸ் சீரிஸ் டைரக்ட் மெத்தட்ன்றதை வந்து நம்ம வந்து ஸ்டெப் டீவியேஷன் மெத்தடாக கூட நம்ம போடலாம். அதுக்கு ஃபார்முலானா எக்ஸ் பார் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் சமேஷன் எஃப் டி டேஷ் பை என் இன்டூ சி. இதில் ஏ அப்படின்றது அஸ்யூம்டு மீன் சொல்கிறாங்க, சின்றது காமன் ஃபேக்டர். ஓகேயா. அடுத்து பார்த்தோன்னா அதே முன்னாடி பார்த்த அதே கொஷின் ப்ராஃபிட்ஸ் பர் ஷாப்பும் நம்பர் ஆஃப் ஷாப்ஸ் கொடுத்துருக்காங்க. இதிலேருந்து நம்ம அந்த ஃபார்முலா என்ன கண்டுபிடிச்சி சொன்னோம், சமேஷன் எஃப்எம் பை என் அப்படின்னு இருக்கிறதுனால நம்ம எம் அப்படின்ற மிட் பாயிண்ட் மட்டும் தான் கண்டுபிடிச்சிருக்கோம். ஆனால் இதில் வந்து நிறையா இருக்குது. நம்ம ஏ கண்டுபிடிக்கணும், டி டேஷ் கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு டி கண்டுபிடிச்சி அப்புறம் டி டேஷ் கண்டுபிடிக்கணும், அப்புறம் சி கண்டுபிடிக்கணும், எல்லாமே இருக்குது. அப்போ கொடுத்துருக்க ப்ராஃபிட்ஸ் ருபீஸ் எழுதிக்கிட்டு அதுக்கப்புறம் மிட் பாயிண்ட் நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி 100 + 200 டிவைட் பை 2, அப்புறம் 200 +